இலங்கை அகதிகள் யாரும் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று தமிழக மறுவாழ்வுத்துறை ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். மண்டபம் அகதிகள் முகாமில் நேரில் ஆய்வு செய்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வந்த தமிழக மறுவாழ்வுத்துறை ஆணையர் ஆனந்த் அகதிகளின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் முகாம்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் விசாரித்தார். பின்னர் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆணையர் ஆனந்த் வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அகதிகளிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றும் ஏஜென்ட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொண்டு நிறுவனங்கள் வழியாகவும் எங்களுடைய அதிகாரிகள் வழியாகவும் இந்த அகதிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஆவணங்கள் இல்லாமல் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு போய் செல்வது நல்லதல்ல. அதற்கு மாறாக உரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் போவதுதான் சால சிறந்தது. இதனிடையே கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் தலைவரும் தமிழக கூடுதல் டிஜிபியுமான சைலேந்திர பாபு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், யாரேனும் வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக படகில் அழைத்து செல்வதாக அணுகினால் காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார்.